இன்னைக்கு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல நடிகர் விமலோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஓம் காளி ஜெய் காளி இந்த சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் எப்படி இருக்கு, இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த சீரிஸ் நீங்க பார்க்க வரீங்கன்னா அப்படியே அந்த எக்ஸ்பெக்டேஷனை தூக்கி மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா 1995ல ஒரு பெரிய அரசியல்வாதியோட மர்டர் நடக்குது. அந்த மர்டருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கப்புள்ஸ் ஒரு கொலகார கும்பல் துரத்திட்டு வராங்க. அதுல அந்த ஹஸ்பண்டை கொன்னுறாங்க. பொண்ணு மட்டும் தப்பிச்சு நம்ம ஹீரோ விமல் இருக்கிற ஊருக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு தசரா பண்டிகைப்ப அந்த பொண்ணை திரும்பவும் கொல்ல வராங்க. அந்த சம்பவத்துல நம்ம விமலுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட 2 பேர் இறந்தாங்க. இந்த கொலையை யாரு பண்றது, எதனால இந்த கொலை நடந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ விமலும் அவங்க கேங்கும் எப்படி அவங்கள பழி வாங்குறாங்கன்றதான் இந்த சீரிஸோட கிளைமேக்ஸா இருக்கு. சோ மொத்தம் 5 எபிசோட் இருக்கு. 5 எபிசோடுமே பாத்தீங்கன்னா வெறும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கு. சோ நீங்க ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ல எதிர்பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். சோ ஆக்டிவ் வைஸ் பாத்தீங்கன்னா விமல் தான் இந்த மொத்த சீரிஸும் தாங்கி நிற்கிறாப்ல. அது இல்லாம கூட நடிச்ச எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல புகழோட நடிப்பு வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சோ ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருவிழா சீன்ஸ் எல்லாம் பக்காவே சூப்பரா எடுத்திருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா விமலோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குங்க. சோ மிஸ் பண்ணாம இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஓம் காளி ஜெய் காளி.